பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு பிறகு விஜய் கையில் எடுத்த அடுத்த பிரச்சனைகள். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து அடுத்தடுத்த அரசியல் வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் தளபதி விஜய். இவருடைய பேச்சுக்கு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து விஜய் தொடர்ந்து பனையூரிலேயே அரசியல் செய்து வருவதாக பல விமர்சனங்கள் வெளியாகி வந்தன. அதனையெல்லாம் தவிடுபொடியாக்கும் விதமாக பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு நேரில் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். பல்வேறு தடைகளையும் மீறி அங்கிருக்கும் மக்களை நேரில் சந்தித்து அதிரடியாக பேசியிருந்தார். தற்போது அதனை பற்றிய பேச்சுக்கள் தமிழகத்தில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பரந்தூர் வந்த விஜய்க்கு அங்குள்ள மக்கள் பூங்கொத்து கொடுத்து பச்சை துண்டு போட்டு வரவேற்றனர். அங்கு வாகனத்தில் இருந்தபடியே மக்கள் மற்றும் தொண்டர்களிடையே ஆளும் கட்சிகளை விமர்சித்து விஜய் பேசியிருந்தார். இந்த நிலையில் விஜய் விமர்சித்து பேசியது ஆளும் கட்சியை கோபப்படுத்தி இருக்கிறது. தற்போது அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசி வருகின்றனர். தற்போது விஜய் அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருப்பதால் இளைஞர்கள் மத்தியில் அதனை பற்றிய தகவல்களை தேட ஆரம்பித்துள்ளனர். அவர் பேசியதால் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதனால் மிகவும் உற்சாகம் அடைந்த தளபதி விஜயின் கட்சியினர் அடுத்தடுத்த அரசியல் பணிகளையும் தீவிரப்படுத்த வேலைகள் செய்து வருகின்றனர். மேலும் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வரும் வேங்கை வயல் சம்பவம், மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் போராடி வருகின்றனர். இந்த பிரச்சனைகளை பற்றி பேசி மக்களை சந்திக்கவும் விஜய் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. விஜயின் அடுத்தடுத்த அதிரடி அரசியல் செயல்பாடுகளால் தமிழகத்தில் மற்ற கட்சியினர் இடையே எதிர்ப்பு உருவாகி வருகிறது.